ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய SBI ATM கார்டு எந்தெந்த வெப்சைட்லாம் சேவ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் SBI குயிக் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, குயிக். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியலான SBI உடைய அஃபிஷியலான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணாலே இதில் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் லாகின் அண்ட் லாகின் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வித்தவுட் லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகாது. ஸோ அதனால் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்ட் டோக்கனைசேஷன் அப்படின்னு சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது கார்ட் டோக்கனைசேஷன் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஓகே அப்படின்னு. ஸோ இதில் ரெஜிஸ்டர் ஆகலை, அதனால் நீ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய SBI உடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதாவது 11 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இன்ஸ்டன்ட் மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து மெசேஜ் செக்ஷனுக்கு போகும். அதாவது மெசேஜில் ஒரு லிங்க் மாரி போகும். ஸோ அந்த உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் நீங்கள் அதை சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மொபைல் SMS நார்மல் SMSக்கு போகும். ஸோ அதில் வந்து நார்மலாக நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து OTP சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த OTPயை நீங்கள் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் இந்த இடத்துல, அதாவது என்டர் OTP அப்படின்ற இடத்துல நீங்கள் உங்களுடைய OTP நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். ஜஸ்ட் இப்போ என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. OTP மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வெரிஃபை OTP அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு செகண்ட் லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது இப்போது OTP வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் என்னென்ன கார்டெலாம் சேவ் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து எத்தனை கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை கார்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் எந்த கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ அதேமாரி என்னென்ன வெப்சைட்லாம் உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய சிவி நம்பரை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். உங்களுக்கு மற்ற எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த வெப்சைட்லாம் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாகவே இதுலேயே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களது வந்து ஆக்டிவேஷனில் இருக்குது. அதாவது நீங்கள் கார்டு டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க, அதை டெலீட் பண்ணாமல் விட்ருப்பீங்க. அதேமாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ அப்படின்னு சொல்லி பல வெப்சைட்டில் உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த வந்து மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் SBI குயிக் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் மூலமாக அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுட்டு எல்லா வெப்சைட்டில் இருந்து இந்த மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக டெலீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை இந்த SBI குயிக் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் உங்களுடைய கார்டு வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஈஸியாக உங்களுடைய கார்டை வந்து அதாவது யூஸ் பண்ண முடியாமல் அளவுக்கு நீங்கள் ஈஸியாக சேஃபாக இருந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.